சார் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் சரின்னா இஃப் பிரிண்ட் ஆகும் சார், தப்புன்னா எல்ஸ் பிரிண்ட் ஆகும் சார். ஓகே, ஜனனிக்கு என்ன தெரியும்? அது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்னா, சோ இஃப் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது ட்ரூனா இது பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்போம், எல்ஸ் ஃபால்ஸ்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்போம். சோ அது பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே ஃபைன். சோ மத்தவங்கலாம் ஹேண்ட்ஸ் கீழே போட்டுக்கலாம். ரைட், வெரி குட். சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம், இப்போ கடைக்கு போயிட்டு ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா 2 வாங்கிட்டு வா, இல்லன்னா ஆரஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்க கடைக்கு போனா என்ன கேட்பீங்க? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு கேட்போம்னா, அது இல்லன்னா ஆரஞ்சு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சோ நீங்க வீட்டுக்கு வரும்போது ப்ளூ ஆரஞ்சு ரெண்டுமே வாங்கிட்டு வருவீங்களா, ஏதாவது ஒண்ணுதான் வாங்கிட்டு வருவீங்களா? ஏதாவது ஒண்ணுதானே வாங்கிட்டு வருவோம். ஏதாவது ஒண்ணுதான் வாங்கிட்டு வருவீங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்க? ப்ளூ இருந்தா ப்ளூ வாங்கிட்டு வா, இல்லன்னா ஆரஞ்சு வாங்கிட்டு வா. அப்போ நீங்க கடைக்கு போனீங்கன்னா ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு கேட்பீங்க. இருந்துச்சுன்னா ப்ளூ பால் பாக்கெட் வாங்குவீங்க, இல்ல அப்படின்னா ஆரஞ்சு பால் பாக்கெட் வாங்குவீங்க. சோ வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட ஒரு பால் பாக்கெட் தான் இருக்கும். ஆனா கடையில இந்த பால் பாக்கெட் இருக்கா இல்லையான்றத பொறுத்து உங்களோட ஆக்ஷன் மாறும். கரெக்டா? கடையில அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்றத பொறுத்து மாறும். சீக்கிரமா போனீங்கன்னா ப்ளூ பாக்கெட் கிடைக்கும், லேட்டா போனீங்கன்னா காலியா இருக்கும். அப்போ ஆரஞ்சு பாக்கெட் தான் இருக்கும். இருக்கிறத ஒண்ணு வாங்கிட்டு வரணும். எனக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு பால் பாக்கெட் வேணும். அப்போ ஏதோ ஒண்ணு நான் வாங்கிட்டு வரணும். ப்ளூ இல்லைன்னா ஆரஞ்சோ வயலட்டோ வாட் எவர் இஸ் அவைலபிள் அதை நான் வாங்கிட்டு வரணும் இல்லையா? இதை ப்ரோக்ராமிங்ல என்ன பண்றது? ரியல் லைஃப்ல நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். இது இருந்தா வாங்கிட்டு வா, இது இல்லைன்னா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கடைக்கு போயிட்டு கேரட் இருந்தா கேரட் வாங்கிட்டு வா, இல்லைன்னா பீட்ரூட் வாங்கிட்டு வா. அப்போ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒண்ணு பண்ணணும், இல்லைன்னா வேற ஒண்ணு பண்ணணும். இதை எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ரோக்ராமிங்ல எப்படி பண்றது அப்படின்னா, இதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட். சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் இதுக்கு பக்கத்துல ஒரு கண்டிஷன், இது பக்கத்துல ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் செமிகோலன். இந்த கண்டிஷன்னா என்ன அப்படின்றது நான் சொல்றேன். கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த லைன்ல ஒரு டேப் கொடுத்து, எஸ் பிரியதர்ஷினி. சார் ஸ்கிரீன் தெரியல சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவே இல்லையா? சாரி, நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ரைட், ஷேர் பண்ணலன்னா நான் ஷேர் பண்ணாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு உடனே சொல்லிருங்க, சரியா? ரைட், இஃப் கண்டிஷன் என்னன்னா, இஃப் போட்டு பக்கத்துல ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன போடுவோம் அப்படின்றது நான் சொல்றேன். பால் பாக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகே, இருந்ததுன்னா அங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் இல்லையா? சோ ஆக்ஷன்ஸ் when the condition is true. ஒரு ஆக்ஷன் தான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல, பல ஆக்ஷன் இருக்கலாம். ஆக்ஷன் 1, ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு விஷயம் தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ கடைக்கு போயிட்டு முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க, இல்லைன்னா காரக்குழம்புக்கு தேவையானதை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப கடைக்கு போறீங்க, முருங்கைக்காய் இருக்கு, வேற என்னென்னலாம் வாங்குவீங்க? காய்கறி கடைக்கு போறீங்க, வேற என்னென்னலாம் வாங்குவீங்க? சாம்பாருக்கு தேவையான டொமேட்டோ, ஆனியன். ஓகே, இப்போ இது பை டொமேட்டோ, பை ஆனியன், முள்ளங்கி, பை ரேடிஷ், பிரிஞ்சால் போடுவாங்கல்ல, கத்திரிக்காய். சோ பை பிரிஞ்சால் 4 ஐட்டம் வச்சுக்கோங்களேன். முருங்கைக்காய் இருந்ததுன்னா இந்த 4 ஐட்டம் வாங்கணும், 4 ஆக்ஷன். முருங்கைக்காய் இல்ல, அப்போ எதுக்கு உண்டான பொருள் வாங்கணும்?
முருங்கைக்காய் இல்லைன்னா காரக்குழம்புக்கு தேவையானதை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன வாங்குவீங்க? பிரிஞ்சாலும் பிரிஞ்சாலும் ரெண்டாவது சொன்னது எனக்கு கேட்கல. வெறும் பிரிஞ்சால் மட்டும் தானா? முருங்கைக்காய், டொமேட்டோ, ஆனியன். டொமேட்டோ, ஆனியன். ஓகே. ஸோ சாம்பாருக்கு தேவையான காய்கறி வேற, காரக்குழம்புக்கு தேவையான காய்கறி வேற இல்லையா? ஸோ ஒரு விஷயம் தான் பண்ணணுமான்னா கிடையாது. எத்தனை வேணா பண்ணலாம். ஒரு விஷயம் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஆக்ஷன் 1, ஆக்ஷன் 2, ஆக்ஷன் 3, இட் கேன் பி n நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஆக்ஷன் n ன்னு போட்டுக்கிறேன். ஆக்ஷன் n என்னன்னா இட் கேன் பி எனிதிங். 1 2 3 4 5 6 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 1000 இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் போட்டு ஒரு செமிகோலன் வச்சுட்டு ஆக்ஷன் 1 when the condition is false. ஒரு ஆக்ஷன் தான் பண்ண முடியுமானா கிடையாது. எத்தனை வேணா பண்ணலாம். ஒன்னு பண்ணாலும் போதும், இல்ல நிறைய பண்ணணும்னாலும் பண்ணலாம். இட்ஸ் அப் டு அஸ். என்ன வேணா பண்ணலாம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த கண்டிஷன்ல என்ன போடுவோன்றது நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத லைன் ஸ்டார்டிங்லயே டைப் பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா இஃப் கண்டிஷன்ல ஒரு டேப் கொடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் போடுவோம். ஒரு டேப் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் போடுவோம். தட் மீன்ஸ் இது எல்லாமே இந்த இஃப்குள்ள வருது அப்படின்னு அர்த்தம். இஃபோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப எல்ஸ் போட போறோம் அப்படின்னா எல்ஸுக்கு கீழே வரதெல்லாம் ஒரு டேப் தள்ளி இருக்கும். ஒரு டேப் தள்ளி இருக்கும். இங்கே ஒரு டேப் தள்ளி இருக்கா? இது ஒரு டேப். இந்த எல்ஸ் முடிஞ்சு போச்சுன்றது எப்படி தெரியும்? நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நார்மல் ஸ்டேட்மெண்ட்ன்றது நீங்க லைன் ஸ்டார்டிங்லயே பண்ணீங்கன்னா அது நார்மல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த இஃபோ முடிஞ்சிருச்சு, எல்ஸோ முடிஞ்சிருச்சு. நான் நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பண்றேன். அதாவது கடையில முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாம்பாருக்கு தேவையானதை வாங்கிட்டு வா, இல்லைன்னா காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வா. வாங்கியாச்சு. ரிட்டர்ன் பேக் டு ஹோம். நான் சாம்பாருக்கு தேவையானதை வாங்கினாலும் வீட்டுக்கு தான் வரப்போறேன். காரக்குழம்புக்கு தேவையானதை வாங்கினாலும் வீட்டுக்கு தான் வரப்போறேன். கரெக்டா? ரெண்டுல எந்த பொருள் வாங்கினாலும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு தான் வரப்போறேன். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது என்ன பண்ணுமோ அதை உள்ள போட்டு, ஃபால்ஸா இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணணுமோ அதை உள்ள போட்டு, வீட்டுக்கு வரணும் அப்படின்றது காமன். பொருளை வாங்கிட்டு இதை வாங்கினாலும் வீட்டுக்கு தான் வரப்போறேன், இதை வாங்கினாலும் வீட்டுக்கு தான் வரப்போறேன். அப்போ திஸ் இஸ் அவுட் ஆஃப் த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இஃப் எல்ஸ் அப்படின்றது ஒரு கண்டிஷன் உண்மையாக இருந்தா இதை பண்ணணும், பொய்யாக இருந்தா இதை பண்ணணும். அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா வேற ஒண்ணு பண்ணணும். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, இதுல யாருக்காவது இதுல குழப்பம் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சார். ஓகே, இஸ்மாயில். சார் அந்த இஃப் கண்டிஷன்ல ஏதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? இஃப் கண்டிஷன்ல ஃபால்ஸ் இருந்ததாவா? இப்போ சாம்பாருக்கு தேவையானதை முருங்கைக்காய் இருந்தா சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வான்றாங்க. கடையில முருங்கைக்காய் இல்ல. கடையில முருங்கைக்காய் இருக்கா அப்படின்றதுதான் கண்டிஷன். கடையில முருங்கைக்காய் இல்ல. அப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்பதான் எல்ஸுக்கு வரும். ஓகே, முருங்கைக்காய் இருந்தா சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வான்றாங்க. கடையில போய் முருங்கைக்காய் இருக்கான்னு பாக்குற, முருங்கைக்காய் இல்ல. அப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ எல்ஸுக்கு வந்துரும். ஓகே, குட் கொஸ்டின். யாருக்காவது கேள்வி இருக்கா?
ஓகே, இந்தியால ஓட்டு போடுறதுக்கு வயசு மினிமம் என்ன? 18 சார். 18. ஓகே, இப்போ யூசர் கிட்ட உங்க வயசு என்னன்னு நம்ம கேட்க போறோம். யூசரால எலெக்ஷன்ல ஓட் போட முடியுமா போட முடியாதா அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓட் பண்றதுக்கு எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து என்ன வேணும்? அவங்களோட ஏஜ் ஏஜ் இல்லையா? ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யோர் ஏஜ். கரெக்டா? கரெக்டா? சார் நம்ம இன்டீஜரா இன்புட் வாங்கணும் சார். ஸ்ட்ரிங்கா வாங்கினா கால்குலேஷன் பண்ண முடியும். ரைட். இது ஸ்ட்ரிங் இல்லையா? ஏஜ்ன்றது நம்பர், டைப் காஸ்டிங் பண்ணணும் இல்லையா? சோ டைப் காஸ்ட் திஸ் டு இன்டீஜர். ஓகே, ஏஜ் வாங்கியாச்சு. இப்போ வயசு 18க்கு மேல இருந்தா ஓட் பண்ணலாம் இல்லையா? அப்ப கண்டிஷன் வந்து என்னன்னா, இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 18. இந்த ஏஜ் கிரேட்டர் தேன் 18ன்றது தான் கண்டிஷன். 18 வயசுக்கு மேல இருந்ததுன்னா பிரிண்ட் யூ கேன் ஓட். பை டிஃபால்ட் நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா, இப்போ இங்க போயிட்டு நான் ஒரு என்டர் தான் அடிச்சேன். பை டிஃபால்ட் ஒரு டேப் தள்ளி தான் இருக்கு. அப்போ அது இஃப் கண்டிஷனுக்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அவ்வளவுதான். 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 18 வயசுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா எல்ஸ், 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா பிரிண்ட் யூ கேனாட் ஓட். கரெக்டா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? 18 வயசுக்கு மேல இருக்கா? இதுதான் வந்து கண்டிஷன். 18 வயசுக்கு மேல இருந்ததுன்னா யூ கேன் ஓட். 18 வயசுக்கு மேல இல்லைன்னா யூ கேன் நாட் ஓட். எனி கொஸ்டின் நான் போட்டதுல? நோ சார். ஓகே, ரன் பண்ணி பார்த்துருவோம். 10 யூ கேனாட் ஓட். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. கண்டிஷன் வந்து 18 விட பெருசா இருக்கான்னு பாக்குறோம்ல. 18 விட பெருசாலாம் இல்ல, 10ன்றது சின்னது. சோ யூ கேனாட் ஓட். ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால யூ கேனாட் ஓட். என்டர் யுவர் ஏஜ் 25. யூ கேன் ஓட். சொல்லுப்பா. சார் அங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும் சார். 18 வந்தாலே ஓட் பண்ற எலிஜிபிலிட்டி வந்து. ரைட். அது அடுத்த டாபிக் வரேன். வெரி குட், வரேன். சோ 25 போட்டா யூ கேன் ஓட். 80 வயசா இருந்தாலும் யூ கேன் ஓட். இட் இஸ் கிரேட்டர் தேன் 18. இப்போ 18ன்னு நான் போடுறேன். 18 ஆயிடுச்சு அப்படின்னா என்னால ஓட்டு போட முடியுமா முடியாதா? முடியும் சார். முடியும் இல்லையா? அப்போ நான் கண்டிஷன் வந்து என்னவா போட்டிருக்கணும்? 18 விட அதிகமானு போட்டிருக்க கூடாது, 17 விட அதிகம்னு போட்டிருக்கணும் இல்லையா? 17 விட பெருசா இருந்தா ஓட் பண்ணலாம். 17 விட பெருசுன்றது எப்ப வரும்? 18 தான் 17 விட பெருசு. கரெக்டா? 18ன்ற நம்பர் தான் 17 விட பெருசு. 18க்கு மேல இருக்கிறது எல்லாமே 17 விட பெருசு. 17ன்றது 17 விட பெருசு கிடையாது, ஈக்குவல். சோ இந்த மாதிரி போடலாம். இப்படி போட்டா என்டர் யுவர் ஏஜ் 18 போட்டோம்னா யூ கேன் ஓட். ஆனா இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. நமக்கு வந்து எலெக்ஷனோட ஏஜ் லிமிட் வந்து 18ன்றது நல்லா தெரியும். அப்போ 17ன்னு போட்டா நமக்கு படிக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன போடுவோம்னா கிரேட்டர் தேன் 18 வயசோ இல்ல அதுக்கு மேலேயோ. நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்றோம்? 18 வயசு இல்லைன்னா அதுக்கு மேல. ரெண்டு விஷயம் சொல்றோம். 18ஆ இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கலாம். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு.
18 இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல இருக்கலாம். இருந்ததுன்னா யூ கேன் vote. Enter your age 18. 18 you can vote. 19 you can vote. 45 you can vote. 17 you cannot vote. So 18 18க்கு மேலயோ இருந்தா you can vote. Any questions? Any questions? நோ சார். நோ சார். Okay, fine. இப்போ இதுல இந்த ஆபரேட்டர் நான் போட்டிருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி நான் ஆபரேட்டர்ஸ்ன்றது எதை சொன்னேன்? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஆபரேட்டர்ஸ் சொல்லியிருப்போம். என்னென்ன ஆபரேட்டர்லாம் சொல்லியிருப்போம்? என்னென்ன ஆபரேட்டர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்? அரித்மெட்டிக். எக்ஸாம்பிள்? பிளஸ் மைனஸ். ம். மல்டிப்ளை. ம். டிவிஷன், மாடுலஸ். ம். வேற ஏதாவது இருக்கா? ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு. ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் பைத்தான்ல மட்டும் இருக்கு. ரைட். வேற என்ன ஆபரேட்டர் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன்? அதுவும் ஏல தான் ஆரம்பிக்கும். வெரி குட். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்னது? ஈக்குவல் டு. வெரி குட். ஈக்குவல் டு. அது ஈக்குவல் டு, வெறும் ஈக்குவல் டு, அவ்வளவுதான். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றது வேல்யூ அசைன் பண்றதுக்கு அது ஈக்குவல் டு. இப்ப நம்ம கத்துக்கிறது கம்பேரிசன் ஆபரேட்டர். கம்பேரிசன் ஆபரேட்டர்ன்றது கிரேட்டர் தேன், கமா போட்டுருவா. கமா போட்டோம்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஒண்ணுதான் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, less than or equal to, not equal to. right. So greater than பார்த்துட்டோம், less than பார்த்துட்டோம், greater than or equal to, less than or equal to, அடுத்து not equal to. ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலா இல்ல, ரெண்டு நம்பரோ ரெண்டு ஸ்ட்ரிங்கோ ஏதோ ஒண்ணு நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுன்றத இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் டு போடுவாங்க. நாட் ஈக்குவல் டு. வேற ஏதாவது இருக்கா கம்பேரிசன் ஆபரேட்டர்? இன்னும் ஒண்ணு இருக்கு. ஈக்குவல் டு ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு நம்பர் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஈக்குவல் டு ஈக்குவல் டு. ரெண்டு நம்பர் சேமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஈக்குவல் டு ஈக்குவல் டு. ஒன்னை விட ஒன்னு பெருசா இருக்கான்னு பாக்குறதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் சேமா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஈக்குவல் டு. ஒரு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5ன்ற வேல்யூவை ஏல அசைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏ டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏன்ற வேரியபிள்ல 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கான்னு கம்பேர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிங்கிள் ஈக்குவல் டுன்றது ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டீங்கன்னா ஏன்ற வேரியபிள்ல 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏ டபுள் ஈக்குவல் டு 5 போட்டீங்கன்னா ஏன்ற வேரியபிள்ல 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கான்னு செக் பண்றீங்கன்னு அர்த்தம். லைன் நம்பர் 23ல இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஏன்னா 22ல நான் 5 போட்டிருக்கேன். ஒருவேளை நான் 22ல 50 போட்டிருக்கேன்னா 23 வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே, 23ல 23க்கு அப்புறம் நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் போட்டேன்னா ஏவோட வேல்யூ 15 பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஏ டபுள் ஈக்குவல் டு 5 போடும் போது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கிடையாது. சோ வேல்யூ அசைன் ஆகாது. ஏன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு? 50 இருக்கு. சோ அந்த 50 தான் பிரிண்ட் ஆகும். லைன் நம்பர் 23ல ஏன்ற வேரியபிள்ல 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கான்னு கம்பேர் பண்றோம். அவ்வளவுதான். அதுல வேல்யூ எல்லாம் அசைன் பண்ணல. சோ it will not it will not assign value. Any question?
இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஓகே ஃபைன். இது கம்பேரிசன் ஆபரேட்டர். இதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பார்த்தோம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பார்த்தோம், இப்ப கம்பேரிசன் ஆபரேட்டர். இதுக்கப்புறம் இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு, லாஜிக்கல் ஆபரேட்டர். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் போட்டு இந்த 3 இது எழுதி வச்சுக்கோங்க. லாஜிக்கல் ஆபரேட்டர் என்னன்றது நான் அப்கமிங் கிளாஸஸ்ல நான் சொல்லித்தரேன். 3 லாஜிக்கல் ஆபரேட்டர் தான், அண்ட், ஆர், நாட். இது என்னன்றது நான் அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்லித்தரேன். இப்போ நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ கம்பேரிசன் ஆபரேட்டர்ல நம்ம 2 ஆபரேட்டர் நம்ம பார்த்தோம். கிரேட்டர் தேன் பார்த்தோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம் இல்லையா? நான் வந்து இனிஷியலா ப்ரோக்ராம் கத்துக்கும் போது இந்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குல்ல, அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குல்ல, இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்தது. நம்ம ஏன் இதை இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டேன். ஓகே, இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா அதே தானே, கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு, நான் அதை ஸ்வாப் பண்ணி போட்டிருக்கேன். அது பார்த்தா ஏரோ மார்க் மாதிரி தெரியுது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி தெரியற மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன் ஒரு ஏரோ மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேன். அது தப்பு, ஏன்னா அது சின்டாக்ஸ் கிடையாது. சின்டாக்ஸ் இதுதான். ஓகேவா? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுதான் சின்டாக்ஸ். இதை மாத்தி போடக்கூடாது. நம்ம படிக்கும் போதே லெஸ் தேன், இது லெஸ் தேன் சிம்பிள், ஆர் ஈக்குவல் டு, ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இப்படிதான் படிக்கணும். சோ இதுதான் சின்டாக்ஸ், இதை மாத்தி போடக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிளும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி லெஸ் தென். இப்போ இதே ப்ரோக்ராம வேற மாதிரி எழுதலாம். இது புரிஞ்சுதா? இந்த 4 லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் லிங்கேஷ். இல்லண்ணா. சார் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாத்தி போட்டா ஈக்குவல் டுன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் கிரேட்டர் தேன் வருமா இல்ல எரர்னு வருமா சார்? எதுப்பா புரியல? இல்ல சார், இப்ப சின்டாக்ஸ்ல இல்லன்னு சொன்னீங்களா சார் நீங்க? சோ இது வந்து இந்த மாதிரி போட்டோம்னா இது எரர் வரும், ரன்னே ஆகாது. ஓகே சார். சோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இப்படிதான் போடணும். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே சார். ஓகே, யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? சரி, இப்போ இதே ப்ரோக்ராம நான் வேற மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். 18 வயசுக்கு மேல இருந்தா ஓட் போட முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதே ப்ரோக்ராம நான் வேற மாதிரி போடுறேன். 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா ஓட்டு போட முடியாது, இல்லைன்னா ஓட் பண்ணலாம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி 18 வயசோ அதுக்கு மேலேயோ இருந்தா ஓட்டு போடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 18க்கு கம்மியா இருந்தா ஓட்டு போட முடியாது, இல்லைன்னா ஓட்டு போடலாம். அதே விஷயம் தான், வேற மாதிரி சொல்றேன். இஃப் ஏஜ் லெஸ் than 18 என்ன பண்ண முடியாது? யூ cannot vote. சோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். If age less than 18, you cannot vote, else print you can vote. 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா ஓட்டு போட முடியாது. 18 விட கம்மியா எப்போ இருக்கும்? 17, 16, 15 இது இருந்தா 18 விட கம்மி. 18 அப்படின்னு வந்துருச்சுன்னா 18 விட கம்மி கிடையாது, ஈக்குவல். கரெக்டா? 18ம் 18ம் ஈக்குவல். அப்போ 18ன்னு வந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இப்ப நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணேன்? கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இப்ப ஏஜ் வந்து 17 அப்படின்னா 17ன்றது 18 விட கம்மி. அப்போ கண்டிஷன் பாஸ் ஆகுது. கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா யூ cannot vote அப்படின்றத சொல்லிடும். 18ன்னு சொன்னா
18 வந்து 18 விட கம்மி கிடையாது. 18 ஈக்குவல். 18 வந்து 18 விட கம்மி கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? எல்ஸ்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ யூ கேன் ஓட். ஓகே, மேல இருக்கிற இதே ப்ரோக்ராம் தான் கீழேயும் இருக்கு. இந்த 4 லைன் தான், இந்த 4 லைன் ஒரே விஷயத்தை தான் பண்ண போகுது. 18 விட 18 அதை விட பெருசா இருக்கோ அப்படின்னு செக் பண்றதை விட 18 விட கம்மியா இருந்தா இதை பண்ணு, இல்லைன்னா இதை பண்ணு. 18 விட கம்மியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? 18 அதை விட பெருசா இருக்கோ, அதுதான் அர்த்தம் இல்லையா? So let us run this program. Enter your age 18. 18 னா you can vote. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. You can vote. 19 நாலும் you can vote. 17 you cannot vote. உங்களால ஓட் போட முடியாது. ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ரைட். இப்போ உங்க வீட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க. ப்ளூ பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கடையில ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷனுக்கு ப்ளூ பால் பாக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இதுதான் சொல்றாங்க. உங்க வீட்டுல பேரண்ட்ஸ் இதுதான் சொல்றாங்க. ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. இல்லைன்னா நீங்க கேட்கல, அவங்களும் சொல்லல. இல்லைன்னா என்ன பண்ணணும்? எஸ் சார், இப்போ வந்து வேரியபிள்ல வந்து நம்ம வந்து ப்ளூ பால் பாக்கெட் என்டர் பண்ணி வேரியபிள்லாம் விட்டுறலாம். வேரியபிள்லாம் தேவையில்ல. நான் சரி, கம்ப்யூட்டரை பத்தியே சொல்லல. வீட்டுல போயிட்டு கடையில ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா வேற பாக்கெட் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். எதுவுமே வாங்காம சொன்னாங்களா? வந்துருவோம். ஆ, எதுவுமே வாங்காம வந்துருவோம் சார். இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா? வீட்டுல சொன்னாங்களா? வீட்டுல இன்ஸ்ட்ரக்ஷன் sir. கொடுக்கல. இல்லையா? இல்லாதப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அப்பயே வாங்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே நான் திரும்ப சொல்றேன். முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாம்பாருக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இல்லைன்னா வேற முருங்கைக்காய் கடையில இல்லைன்னா பார்ப்போம். அது சொல்லவே இல்லையே. பக்கத்து கடை, உங்க வீட்டு பக்கத்துல ஒரே கடை தான் இருக்கு. என்ன பண்ணணும்? சார் வீட்டுக்கு வந்து முருங்கைக்காய் இல்லைன்னு தான் சார் சொல்ல முடியும். ரைட். ஏன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் எதுவுமே சொல்லல இல்லையா? முருங்கைக்காய் இருந்தா சாம்பாருக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. முருங்கைக்காய் இல்ல, அப்போ நீங்க வீட்டுக்கு சும்மா வந்துடணும். ஏன்னா வீட்டுல ஏதோ ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். வீட்டுல ஒருவேளை காய்கறி காரக்குழம்பு வைக்கணும்னா காரக்குழம்பு வைக்கிறதுக்கு பொருள் ஆல்ரெடி இருக்கு, காய்கறி ஆல்ரெடி இருக்கு. ஆனா இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அதனால முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ முருங்கைக்காய் இல்லைன்னா எதுவுமே வாங்காம தான் வரணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையே இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்க வாங்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கலையே. புரிஞ்சுதா? அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்லி அனுப்புறாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? கடையில போய் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்ற மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா, இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தேவை கிடையாது. கரெக்டா? ஆமா சார். ப்ளூ பால் பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். கரெக்டா? ப்ளூ பால் பாக்கெட் கடையில இல்ல அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஒரு இஃப் எல்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து ஆல்வேஸ் ஆப்ஷனல். எல்ஸ் இல்லாமையே ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். 18 வயசுக்கு கம்மியா இருந்தா யூ கேனாட் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம அப்படியே நிப்பாட்டிக்கலாம்.
ஓகே, எல்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆப்ஷனல். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா 20 அப்படின்னு சொல்றேன்னா எதுவுமே சொல்ல வேண்டாம். ஓகே, எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னா இப்படி விட்டுறலாம். ஆனா இதுவே 17ன்னு போட்டோன்னா யூ கேனாட் ஓட், உன்னால ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்க, வேற இன்புட் நான் 18ன்னு கொடுக்குறேன்னா எதுவுமே வராது. ஆனா ஓட்டு போட முடியாதுன்னா போட முடியாது அப்படின்னு சொல்லும். ஓட்டு போட முடியும் அப்படின்னா எதுவுமே சொல்லாது, அமைதியா இருந்துக்கும். ஓகேவா? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆப்ஷனல். எல்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வேணும்னா போட்டுக்கலாம், தேவையில்லாத இடத்துல விட்டுறலாம். ஓகேவா? எல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷனல். போடணும்னா போடலாம், விட்டுறதுனா விட்டுறலாம். ஓகே, ஆனா இஃப்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் மஸ்ட். இஃப் வந்து ஆப்ஷனலா விட முடியாது. ஏன்னா இப்ப எல்ஸ்ல எரர் காட்டுது பாருங்க. சோ இஃப்னா உள்ள வந்து கட்டாயமா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். இஃப் வந்து ஆப்ஷனலே கிடையாது, எல்ஸ் வந்து ஆப்ஷனல். ஓகே, இஃப்க்குள்ள ஆல்வேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ யூ கேனாட் ஓட்டுன்றத நம்ம டிஃபால்ட்டா போட்டோம்ல, அப்படி இல்லாம யூ கேன் ஓட் அப்படின்றத டிஃபால்ட்டா ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன போட்டோம்? யூ கேன் ஓட்டுன்னு போட்டோம்ல, இதை பண்ணிக்கணும். யூ கேனாட் ஓட்டுன்றத டிஃபால்ட்டா பிரிண்ட் பண்ணோம்னா இந்த 2 லைனு கண்டிஷன் மட்டும் மாறும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 போட்டோம்னா யூ கேன் ஓட். ஸோ டிஃபால்ட்டா யூ கேன் ஓட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்ன்றத சொல்லல, அதனால அவுட்புட் வராது. 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் உன்னால ஓட் பண்ண முடியும்பா போ அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா எதுவுமே சொல்லாத, அமைதியா இருந்துக்கும். ஸோ ஒரு இஃப்க்கு எல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷனல். எல்ஸ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இஃப்க்கு ட்ரூ போர்ஷன் வந்து ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது கட்டாயமா போடணும். ஓகே, ஸோ இந்த இஃப்க்கு இதெல்லாம் வந்து கட்டாயமா போடணும். இது போடணுமா அப்படின்னா இது அவசியம் கிடையாது. வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். எனி கொஸ்டின்ஸ்? Any questions? நோ சார். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரான்னு கண்டுபிடிக்க போறோம். நம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். என்டர் அ நம்பர். ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பர்ன்றது எப்படி தெரியும்? மைனஸ். ஓகே, அது எப்படி கம்ப்யூட்டர்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன எது கூட கம்பேர் பண்ணா நெகட்டிவ் நம்பரான்னு தெரியும்? ஜீரோவோட கம்பேர் பண்ண. ஓகே, ஜீரோவோட என்னவா இருந்தா நெகட்டிவ் பிலோவா நம்பர்? இருந்தா சார். ஜீரோ லெஸ் தென் ஓகே, ஜீரோனா ஜீரோ விட ஸோ ஜீரோ விட பிலோவா இருந்ததுன்னா, ஜீரோ விட கம்மியா இருந்துச்சுன்னா, கம்மியா இருக்கிறதுன்றது என்னது? லெஸ் தென். ஸோ இஃப் நம்பர் லெஸ் தென் ஜீரோ, ஜீரோவை விட கம்மியா இருக்கு அப்படின்னா பிரிண்ட் என்ன பண்ணோம்? நெகட்டிவ். எல்ஸ் பிரிண்ட் பாசிட்டிவ். கரெக்டா? ஜீரோ விட கம்மியா இருந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ் நம்பர். இல்ல அப்படின்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். -2, -2னா நெகட்டிவ். -5 அதுவும் நெகட்டிவ் தான். 1 இஸ் பாசிட்டிவ். 0 கொடுத்தா என்ன வரும்? நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா? பாசிட்டிவ்னு வரும். ஏன்?
ஏன்னா ஜீரோவோட கம்மியா இருந்தா Equal- தான் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம் அண்ணா. ம் இதுல ஸோ நம்ம ஜீரோவும் ஈக்குவல். ஜீரோவை விட கம்மியா இருந்தா தான் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஜீரோவும் ஈக்குவல். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதனால 0 போட்டோம்னா இட் வில் பிரிண்ட் பாசிட்டிவ். 0ன்றது பாசிட்டிவ், அதனால என் ப்ரோக்ராம் பாசிட்டிவ்னு கொடுக்கும் அப்படி கிடையாது. நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ல நம்பர் வந்து 0வை விட கம்மியா இருக்கான்னு பாக்குறேன். 0ன்ற நம்பர் 0வை விட கம்மி கிடையாது. தே ஆர் ஈக்குவல். 0 and 0 ஆர் ஈக்குவல். ஸோ அப்ப அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்கு வரும். அப்போ இது பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து 5ஆல டிவிசிபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 15 அப்படின்னு ஒரு நம்பர், இத பார்க்கும் போதே 5ஆல டிவைட் ஆகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது வந்து 5 டேபிள்ல வந்து. ஓகே, இப்போ 16 16ன்னு ஒரு நம்பர், இது 5ஆல டிவைட் ஆகுமா? ஆகாதண்ணா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பேலன்ஸ் வந்து 1 வரும் அதனால. ஓகே, அந்த பேலன்ஸுக்கு பேர் என்ன? ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர் 1 வரும். ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் டிவைட் ஆகாது இல்லையா? அதுதான் ப்ரோக்ராம் எழுத போறோம். இப்போ என்டர் நம்பர், ஒரு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகுதா அப்படின்றதுதான் ப்ரோக்ராம். இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஆபரேட்டர் இருக்கு. என்ன ஆபரேட்டர் அது? மாடுலஸ். வெரி குட். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். மாடுலஸ் ஆபரேட்டர். மாடுலஸ் ஆபரேட்டர் தான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா? அப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்க போறோம். ரிமைண்டர் ரெம்னு போட்டுக்கிறேன். ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் எதால டிவைட் பண்ண போறோம்? 5 இல்லையா? சோ நம்பர் மாடுலஸ் 5. ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா என்னன்னு அர்த்தம்? ஓகே, if remainder equal to 0 print divisible by 5, else print not divisible by 5. Enter a number divisible by 5. 15 divisible by 5. 16. 16 not divisible by 5. Okay, 25. 25 divisible by 5. ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ -25 என்ன வரும்? டிவைடட் பை -6 சார். என்ன வரும்? மைனஸ் அவுட்புட் 2 தான் வரும். டிவிசிபிள் பை 5 நாட் டிவிசிபிள் பை 5 அவ்வளவுதான் வரும். டிவிசிபிள் தான் சார். ரைட், டிவிசிபிள் பை 5 தான். ஏன்னா கோஷன்ட் வந்து நெகட்டிவ் நம்பர்ல வந்துரும். கோஷன்ட் என்னவா இருக்கும்?
-6 வரும் சார். -6 -5 வரும் சார். -5 இல்லையா? சோ டிவிசிபிள் பை 5. நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, ரிமைண்டர் கிடையாதுன்னா கிடையாது, அவ்வளவுதான். ரிமைண்டர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். சார் So, டவுட் சொல்லுப்பா. சார், அங்க மேல மாடுலஸ் ஆபரேட்டருக்கு பதிலா டைரக்டா ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம் சார். ஸ்லாஷ் போட்டேன்னா உனக்கு கோஷன்ட் கிடைக்கும். அப்படியா சார்? சரி, இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 16 வந்து நீ 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 3.2ன்னு வரும், கரெக்டா? ஆமா சார். 3.2 வச்சு எப்படி இது டிவிசிபிள் பை 5 சொல்லுவ? புரியுது சார். ஓகே, சோ நம்ம டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு தேவை அந்த 0.2 கிடையாது. டிவைடட் பை போட்டோம்னா இப்ப ஆன்சர் வந்து 3.2ன்னு வரும். அந்த 3.2ல இருந்து 0.2 எப்படி எடுக்கிறது தெரியாது. சோ ரிமைண்டர் தான் எடுக்க முடியும். ரிமைண்டர் வந்து மாடுலஸ், which is easy. So not divisible by 5. ஓகே சார். இதுல எல்ஸ் பார்ட் வந்து ஆல்வேஸ் ஆப்ஷனல், நீங்க எடுத்துக்கலாம், விட்டாலும் தப்பு கிடையாது, சரியா? எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, ஒரு நம்பர் இன்புட் வாங்கிட்டு ஃபைண்ட் இஃப் a number is even or odd. ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கண்டுபிடிக்கலாம். ஈவன் நம்பர்னா என்ன? divisible by 2 சார். ஓகே, ஆட் நம்பர்னா நாட் டிவிசிபிள். அதாலையும் அந்த நம்பர் டிவைட் ஆனா ஆட் நம்பர். ரைட். ஸோ 2ஆல டிவைட் ஆகலைன்னா ஆட் நம்பர் இல்லையா? ரைட். 2ன்றது ஈவன் நம்பர்னே அசியூம் பண்ணிக்கோங்க. 2ன்றது ஸ்பெஷல் கேஸ். 2வை நம்மளோட ப்ரோக்ராம் சேக்குக்காக அசியூம் 2 as ஈவன், ஜஸ்ட் ஃபார் த ப்ரோக்ராம் சேக். நம்ம இன்னும் அட்வான்ஸ்டா போகும்போது, இஃப் எல்ஸ்ல இன்னும் அட்வான்ஸ்டா போகும்போது இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட் ஃபார் நவ் assume 2 is even. ஓகேவா? ரைட். இல்ல, 2ன்றது ஈவன் தான், பிரைம் நம்பர்ல தான். 2 is only even prime number. ஸோ 2ன்றது ஈவன் தான், கரெக்ட். பிரைம் நம்பர் தான் வரும் அது. ஓகே, ரைட். அடுத்து ஃபைண்ட் get a mark from the user and find if the user secured pass or fail. உங்க யூனிவர்சிட்டில பாஸ் மார்க்னா எத்தனை மார்க்? 45. ஓகே, நான் படிக்கும் போது என்னோட யூனிவர்சிட்டியில 50 எடுத்தா பாஸ். சோ உங்க யூனிவர்சிட்டியில எத்தனை மார்க் எடுத்தா பாஸோ அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுங்க. ரைட். வேற என்ன கொடுக்கலாம்? சோ கெட் 5 marks. 5 marks from the user. Calculate average. If average is above 80, congratulate the student. இது ரெண்டும் ஒரே கொஸ்டின், சரியா? 4 மார்க் வாங்கிக்கோங்க யூசர் கிட்ட இருந்து. ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் மார்க் வந்து 80க்கு மேல இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி இல்லையா? ஸ்டூடெண்ட்டை கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? எனி கொஸ்டின்? எஸ், நோ? No, sir. ஒரு பர்சன். நோ சார். சார், இது எல்லாத்துக்குமே இஃப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணுமா சார்? ஆமா, எஸ்.
அடுத்து யாருக்கா கொஸ்டின் இருக்கா? 3 பேரு. இல்லண்ணா. நோ அண்ணா. ஓகே, வெரி குட். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.